வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள், அப்புறமா மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஃபிஷ்ஷு, அப்புறமா புளி தண்ணி, தேங்காய் துருவினது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து ஒரு கை நிறைய தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண அப்புறமா என்ன பண்ணோன்னா கொரியாண்டர் பவுட்ரும் சில்லி பவுட்ரும் வந்து அதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மைன்யூட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து என்கிட்ட மண் சட்டி இல்லை, அதனால் நான் வந்து இந்த பாத்திரம் எடுத்துக்கேன். இதில் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், 3 பச்சை மிளகா, அப்புறமா ஒரு 5 துண்டு மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக அதில் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கிற மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ புளி தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்புல பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி நம்ம கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு நம்ம ஆல்ரெடி மிக்சியில் நம்ம அரைக்கம்பளே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம லைட்டாக நீங்கள் அந்த புளி தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ண அப்புறமா வந்து ஃபிஷ்ஷை அதில் நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணுறோம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அதை கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து ஃபிஷ் வந்து வெந்துடும். இன்றைக்கி வந்து நான் கிங் ஃபிஷ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு ரெட் சில்லி, அப்புறம் வந்து கருவேப்பிலை இவெல்லாம் போட்டு தாளித்து நான் அதில் போட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபிஷ் கிரேவி வந்து நம்ம இறக்கிடலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், கன்னியாகுமரி ஃபிஷ் கிரேவி, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Keep supporting my channel. Bye. See you in another video.